வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல மிகப்பெரிய சதுரங்க வேட்டைகள் தான் நடக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறது அந்த வேட்டையோட எண்டுல தான் தெரிய வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இத்தனை வருஷமா 20 வருஷமா கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் சுயநலத்தோட வெளியே போயிருக்கு. எனக்கெல்லாம் அப்பெல்லாம் ஒரு சந்தேகம் ஒண்ணு வரும். எல்லா மாநிலத்திலும் இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாத்தையுமே பாஜக டக்கு 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 டக்குன்னு விலைக்கு வாங்கி உள்ள சேர்த்துறோம். என்னன்னா பாஜக காரங்க இப்படி பண்றாங்களே, இவ்வளவு சுயநலமா இருக்காங்களே, காங்கிரஸ்காரங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் ஜெயிக்கிறா, அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணுதோ அதெல்லாம் காங்கிரஸ் பண்ணுது. ஏற்கனவே பண்ணியிருக்கிறத காங்கிரஸ் பண்ணியிருக்கிறதா இப்ப பிஜேபி பண்ணிருக்கு. பாருங்க, இப்ப டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறவங்க சுயநலத்தோட, அதாவது எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ டிஎம்கே உடைய ஆட்களோட தயவுல ஜெயிச்சுட்டு காங்கிரஸ்ல இயங்க ஆள் இருக்கானுங்க. டிஎம்கே போட்ட ஓட்டுக்களை வாங்கிக்கிட்டு 5 பேரும் போய் இன்னைக்கு நான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க போறேன், உள்ளாட்சி தேர்தலையும் நீக்க கூட்டணியா, நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணியா, நல்ல விஷயங்க. தயவு செய்து காங்கிரஸ் இந்த நிலைப்பாட்டில இருந்து வராதிங்க. திமுகவை பிடிச்ச சனியை ஒளிஞ்சுது. தேர்தல் அப்பவே நாங்க திமுகவை தளபதியார் அவர்கள் கலட்டி விடணும் எவ்வளவு வேண்டுகோள் வச்சோம். அவர் தான் ஜனநாயகம் காப்பாற்றப்படணும், அது இதுன்னு சொல்லி நீதி நேர்மைன்னு சொல்லி இன்னைக்கு அவரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்களால, அதாவது திமுக தோல்வி எத்தனையோ தோல்வியெல்லாம் சந்திச்சிருக்குங்க. எவ்வளவு பெரிய தோல்வி, தலைவர் கலைஞர் சந்திக்காத தோல்வியா, எல்லாம் சந்திக்காத தோல்வியா? ஆனா இன்னைக்கு முதல்வர் அவருடைய சொந்த தொகுதியில தோக்கடிச்சிருக்காங்க. கொளத்தூரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 தொகுதியை ஆக்கி வச்சிருக்கிறாரு. அந்த நன்றி கிட்ட தொகுதி கொளத்தூர் மக்கள் இப்படி பண்ணிருக்கிறாங்க. அது ஓட்டு போட்டவர்களுக்கு விஷயம் தெரியும். ஓட்டு போடாம மாயையில சிக்கின அந்த சில்லுண்டிகள் எல்லாம் போட்டதுனால மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு அவங்க போட்ட கூட்டமா மாட்டிக்கிட்டு இருக்கோம், அது வேற விடுங்க. ஆனா இனி காங்கிரஸ் உள்ள வரக்கூடாது. இத்தனை வருஷமா நம்ம காலை சுத்தின ஒரு தண்ணி பாம்பை அடிச்சு விரட்டி விட்டாச்சு, அது ஓடிடுச்சு. இனி எந்த ஜென்மத்திலையும் காங்கிரஸ் திமுக உள்ள வராது. இனி கூட்டணி கட்சிகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா எனக்கு இத்தனை சீட்டு கொடு அத்தனை சீட்டு கொடுக்கலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப காங்கிரஸ்ங்கிற ஒரு டம்மி பீஸ் இல்லைங்க. அதனால இனிமே யாருக்கு எவ்வளவு சீட்டு போனாலும் முதலமைச்சருடைய தளபதியார் அவர்கள் கண்டிப்பா கொடுப்பாரு. நிச்சயமாக தளபதியார் மீண்டு வருவார். இப்ப என்னென்ன பேர்முகம் எல்லாம் சூழ்ந்திருக்கு பாருங்க. வெறும் சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. பாருங்க என்ன நடக்க போது பாருங்க. ஆனா நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். நன்றி.